மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். இதில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் உலகம் முழுக்க போங்க, எல்லாருக்கும் இந்த சுவிசேஷ வசனத்தை சொல்லி அவங்கள சீஷராக ஆக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான கட்டளையை, எளிமையான கட்டளையை சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பார். ஆனால் இந்த கட்டளை இன்னைக்கு பின்பற்றப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்டளை வேற மாதிரி பின்பற்றப்படுது. அதாவது சீஷர் ஆக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் யாரும் போதிக்கிறது இல்லை. உங்களை இயேசு கிறிஸ்து உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், உங்களை எந்த வித கஷ்டத்துலேயும் விடாமல் பத்திரமா பார்த்துக்குவாருன்னு சொல்லி சுவிசேஷம் அப்படிங்கிற பேரில் பொய்யான சில தகவல்களை கொடுத்து சொல்லி ஆசைகளை தூண்டி, பண ஆசையாக இருக்கலாம், ஆசீர்வாத ஆசையாக இருக்கலாம், இப்படி பலவிதமான ஆசைகளை தூண்டி சபை அப்படிங்கிற பேரில் ஒரு கட்டடத்துக்குள்ள, ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்குள்ளே கொண்டு வந்து அவங்கள அடைச்சிடுறாங்க. இப்படி அடைக்கப்பட்ட நபர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்களாக மாறினாங்களா? மாறுவதற்கு ஏதாச்சும் அவங்களுக்கு முயற்சி எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. 10 வருஷம் ஆயிருக்கலாம், 20 வருஷம் ஆயிருக்கலாம், ஏன் 30 வருஷம் கூட ஆயிருக்கலாம். அவங்களுக்கு வேதத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியாது. பிதாவாகிய தேவன் யார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யார், இப்படி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இவங்களுக்கு சொல்லி கொடுக்காமல் இருக்கிறதுனால தான் இவங்க கடைசி வரைக்கும் அந்த சபைக்குள்ள, அந்த கட்டடத்துக்குள்ள காணிக்கையை போடுறதுக்காக சேமித்து வைக்கப்பட்ட ஒரு கூட்டமாகவும், அந்த கூட்டத்தில் ஒரு நபராகவும் இருந்துட்டு அப்படியே செத்து போயிடுவாங்க. இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்னது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் அப்படின்னு. அப்போ சீஷர் ஆகிட்டா என்ன செய்வாங்க? ஒருத்தர் சீஷர் ஆகிட்டார் அப்படின்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையை சாட்சியாக தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு வாழ்ந்து இன்னும் கொஞ்சம் பேரை சீஷராக்குவார். இப்படி புதுசாக சீஷர் ஆகிறவர் அவர் தன்னுடைய வாழ்க்கையை சீஷர் மாதிரி வாழ்ந்து இன்னும் புதுசாக பலரை சீஷராக்குவார். இது ஒரு சைக்கிளிங் மெத்தடில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இது தொடர்ந்து நடந்து போகும்போது ஆலயங்கள் அப்படிங்கிற பேரில் பெரிய பெரிய கட்டடங்கள் கட்ட மாட்டாங்க. ஒரு சிறு கூட்டமாக வீடுகளில் கூடி வருவாங்க. அந்த வீடுகளில் இடம் பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு 20 பேர் வரலாம். அந்த இடத்துல ஒரு 30 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த சபையை 2ஆக பிரிப்பாங்க, 15 பேர் 15 பேர் அப்படின்னு. அப்போது கூட்டம் குறைவாக இருக்கும்போது அந்த சபையில் எப்பயுமே அன்பும் ஐக்கியமும், ஒருத்தரை பற்றின இன்ஃபர்மேஷன், ஒருத்தருடைய தேவை என்ன நிலைமை எல்லாமே தெரிஞ்சுட்டே இருக்கும். அப்போ அங்கே பெரிய அளவில் தேவைகள் உண்டாகாது. சின்ன கூட்டம், சின்ன செலவு தான் உண்டாகும். ஒரு வீட்டில் நடத்துறதுனால கட்டடம் கட்டணும், பெருசாக பிரம்மாண்டமான செலவுகள் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. அப்போ என்னாகும்? படிப்படியாக இது வளர்ந்துட்டே போகும். இந்த மெத்தடு தான் நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் எங்கே வாசித்து பார்த்தாலும் இருக்கும். இல்லை பிரதர், அப்போஸ்தலரில் நீங்கள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துலாம் வாசித்து பாருங்கள், அங்கே பெரிய சபையில் போய் கூடியிருந்தாங்க அப்படின்னு. ஆமாம், கூடியிருந்தாங்க. ஆனால் தொடர்ந்து அவங்கள தேவன் அப்படி வச்சிருந்தாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த சபை பாழாக்கப்பட்டது, எல்லாரும் துரத்தி அடிக்கப்பட்டாங்க. துரத்தி அடிக்கப்பட்ட நபர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை அங்கங்கே பிரசங்கிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் உண்டான சபைகள் எல்லாமே வீட்டு சபைகளாக மட்டும்தான் இருந்துச்சு. அதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் இந்த திட்டத்தை இன்னைக்கு இருக்கிற யாரும் பின்பற்றதில்லை, பின்பற்றத்துக்கு விரும்புறதும் இல்லை. ஏன்னா பெரிய கட்டடமாக இருந்தால் தான் அதில் 1000 பேர், 10,000 பேர், ஏன் 50,000 பேர்லாம் ஒரே இடத்துல உட்காந்து ஆராதிக்கணும்னு சொல்லி மக்களை தூண்டி விடுற நபர்களை நம்ம இந்தியாவுக்குள்ளே, பெங்களூருக்குள்ளே நிறைய இடங்களில் பார்க்க முடியும். ஏன் 50,000 பேர் ஒரு இடத்துக்குள்ளே வராங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு நபர் 100 ரூபாய் காணிக்கையாக போட்டார் அப்படின்னா அந்த ஒரு சண்டே, அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அவருக்கு எத்தனை லட்சங்கள் பணமாக காணிக்கையாக கிடைச்சிருக்கும். அப்போ இவ்வளவு பணத்தை தொடர்ந்து பார்த்து, இவ்வளவு அதிகாரத்தை பார்த்த நபர்கள் அந்த லக்ஸுரியஸான லைஃப்பை என்ன பண்ண மாட்டாங்கன்னா விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. தொடர்ந்து இதே மாதிரி வர்றதுக்கு வேறு இடங்களில் பிரான்ச்சை போடணும் அப்படின்வாங்க. வெளிநாடுகளுக்கெல்லாம் போவாங்க. அங்கே இருக்கிற இன்னசென்ட்டான பீப்புள் கிட்டலாம் போய் இங்கே இருக்கிற ஏழையான மக்கள் ஆராதிக்கிற மாதிரி, கஷ்டப்படுற மாதிரி, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிற மாதிரி, வீடுகள் பழுதான மாதிரி எல்லாம் வீட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் அங்கே காட்டி
காணிக்கையை வாங்கி அதை இங்கே கொண்டு வந்து இன்னொன்று இப்படியே ஊழியம் செய்கிறோம்னு சொல்லி மக்களை ஏமாற்றிட்டே இருப்பாங்க. அன்பானவர்களே, வேதம் நம்மளுக்கு இதை சொல்லலை. வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீ உன் கூட பழகிற ஒருத்தரை சீஷராக மாற்று. இதைத்தான் பவுலுடைய லைஃப்பில் நம்மளால் பார்க்க முடியும். பவுல் இயேசு கிறிஸ்துவனால அந்த தமஸ்கு வனாந்திரத்தில் தொடப்பட்ட போது, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்கன்னு கேட்டார். நீ ஊருக்குள்ளே போ, உனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்படும்னார். அவர் ஊருக்குள்ளே போய் 3 நாள் ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் ஞான ஸ்நானம் எடுத்து சீஷர் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் அரபு தேசத்தில் போய் தேவனை பற்றியும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் கற்றுக்கொள்வார். இதுக்கப்புறம் அவர் முழுக்க டெடிக்கேட்டடான ஒரு ஊழியராக இருந்து அவருடைய கடைசி நாட்களில் அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்து தன்னை தேடி வந்த சகோதரர்களை போஷித்து அவங்களுக்கு தேவனுடைய வசனத்தை சொல்லி கொடுத்து கடைசியில் தன்னுடைய ஓட்டத்தை முடிச்சிருப்பார். ஒரு உண்மையான ஊழியக்காரன், தேவன் விரும்புகிற ஒரு சீஷன் எப்படி இருப்பாங்கன்னா இந்த பவுல் மாதிரி தான் இருப்பாங்க. அதாவது யார்கிட்ட இருந்தும் எதையும் எதிர்பார்க்காம தேவனுடைய வேலையை மட்டும் செய்கிறவங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய வீட்டுக்கு விசிட்டிங் வரணும் அப்படின்னாலே அவங்க வாரக்கணக்கில் காத்திருக்க வேண்டியிருக்கு. அப்படி வர்றவங்களுக்கு காருக்கு வாடகை கொடுக்கணுமா, பெட்ரோல் ஃபேரு, அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனால் 1000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் காணிக்க கொடுக்கணுமா. இப்படியெல்லாம் ஏன் இந்த மக்கள், இந்த போதகர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தான் ஊழியன், தான் உயர்ந்த நிலைமையில் இருக்கிறோம், கர்த்தரால் பயன்படுத்தப்படுறோன்னு தன்னை தானே வஞ்சித்துக்கிட்டு இந்த ஊழியர்கள்லாம் மக்களையும் ஏமாற்றிட்டு தானே ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அன்பானவர்களே, வேதம் இப்படி சொல்லலை. வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, சீஷராக்குங்க, கிளம்பி போயிடுங்க, கூட்டமாக சேராதீங்க, சிறு கூட்டமாக இருந்து இந்த தேவனுடைய ராஜ்யத்தை ரகசியமாக நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா செய்யணும். இதை நீங்கள் பகிரங்கமாக பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் மாட்டிக்கொள்வீங்கன்னு நமக்கு வேதம் ரொம்ப தெளிவாக எச்சரிச்சிருக்கு. ஆகவே பிரம்மாண்டமான சபையா, ரொம்ப சத்தம் போட்டு மியூசிக் போட்டு அப்படியே கலராக லைட்டெல்லாம் எரியிற இடமா, இப்படி தான் தேவன் சொல்லியிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா தேவன் அப்படிலாம் சொல்லவே இல்லை. வசனங்களை பாருங்கள், அந்த வசனங்களை உங்கள் வாழ்க்கையில் ஒப்பிட்டு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாறுங்க, நீங்கள் சீஷராவீங்க. அதுக்கப்புறம் உங்களால் மற்றவங்களை மாற்ற முடியும். அதை விட்டுட்டு பணத்தின் பின்னாடியும் பெரிய ஆர்கனைசேஷனாக நம்ம மாறணும், பிராண்டாக மாறணும், ஒரு பெரிய பேருக்கு கீழே நம்ம வரணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷராக இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்.